நண்பா இந்த வீடியோல நிறைய கபடி அப்டேட்ஸ் வந்து இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் பேச போறோம். ஏன்னா யூம்பா டீம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கார்னர் பிளேயர் ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோத்துக்கும் அவருக்கு இன்ஜுரி எதுவுமே இல்லை, ஆனாலும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் முக்கியமா பவன் ஷெராவத்தை பத்தி ஒரு இன்ஜுரி அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அவர் வந்து வரப்போறாரா இல்ல ரூல்ட் அவுட்டா அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம் யுவா கபடி சீரிஸ் வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. அண்ட் நாளைக்கு தமிழ் தலைவாஸ் டீம் பாட்னா டீம் கூட மோத போறாங்க. எல்லாத்தையும் பத்தி லைட்டா பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நண்பா ஃபர்ஸ்ட் யூம்பா டீம்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். யூம்பா டீமுக்காக லெஃப்ட் கார்னர் பொசிஷன் பிளே பண்ணிட்டு இருந்த சோம்பீரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சோம்பீர் ஹஸ் பின் ரிலீஸ்ட் பை யூம்பா வித் இமிடியேட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமிடியேட் எஃபெக்ட் அப்படின்னா உடனடி விளைவு அப்படிங்கிற மாதிரி தமிழ் அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு, நம்ம கரெக்டாக தெரியாமல் எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். மேபி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வச்சு பேசலாம், பட் தெரியாதப்போ நம்ம அதை பற்றி பேசக்கூடாது. இருந்தாலும் ஒரு பிளேயர் மிட் சீசனில் போகிறது அப்படிங்கிறது என்ன பொறுத்தளவு நல்லதா இல்லை. அண்ட் முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யுவா கபடி சீரிஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆரம்பிக்க வேண்டியது, பட் ஒரு சில காரணங்களால அதை தள்ளி வச்சிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து மேட்ச்லாம் இன்னும் ப்ராப்பராக வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்ஸ் மேட்டெல்லாம் வந்த பிறகு மறுபடியும் டேட்டை வந்து அவங்களே கூடிய சீக்கிரம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அதை வந்து மாற்றிருக்காங்க. மேட்ச் வராததுனால இப்போதைக்கு மேட்சஸ் எல்லாத்தையுமே தள்ளி வச்சிருக்காங்க. நண்பா மேட்ச் இல்லை, மேட்டு கபடி மேட் இருக்குல்லையே, அது வராததுனால இப்போதைக்கு தள்ளி வச்சிருக்காங்க. நண்பா அடுத்ததான் ஒரு தரமான அப்டேட், பவன் ஷெராவத்தை பற்றின அப்டேட். ஸோ தெலுங்கு டைட்டன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பவன் ஷெராவத்துக்கு ஒன்றும் பெருசாக இன்ஜுரி இல்லை. அண்ட் கூடிய சீக்கிரம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா PKL சீசன் 11 மறுபடியும் தெலுங்கு டைட்டன்ஸ் டீமுக்காக மேட்டில் வந்து ப்ளே பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு அப்டேட்ஸ் வந்து கிடைக்குது. நிறைய பெரிய பிளேயர்ஸ் அஸ்லாம் இனாம்தாரா இருக்கட்டும், தமிழ் தலைவாஸ் டீமில் கேப்டன் சாகரா இருக்கட்டும், எல்லாரும் ரூல்ட் அவுட் ஆகிட்டாங்க. பட் இவர் வந்து ரூல்ட் அவுட் ஆகலை. ஒரு இன்ஜுரி வந்து இருந்துச்சு, அதை ரெக்கவர் பண்ணிட்டு கூடிய சீக்கிரம் மேட்ல தெலுங்கு டைட்டன்ஸ் டீமுக்காக பவன் ஷெராவத் ப்ளே பண்ண போறார் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ரீசெண்டா கிடைச்சிருக்க அப்டேட்ஸ். நண்பா இந்த வீடியோட கடைசி கண்டென்ட் தமிழ் தலைவாஸ் vs பாட்னா மேட்சோட ப்ரிவியூ. ஸோ இதை பற்றி பேசுறதுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை, ஓகேங்களா. எப்பவும் சொல்கிற விஷயங்கள் தான். வந்தா மழை போனா மயிறு, போராடணும். ஜெயிச்சாலும் போராடி தான் ஜெயிக்கணும், தோத்தாலும் போராடி தான் தோக்கணும். பிடிவாதத்தோட ப்ளே பண்ணணும், சுறுசுறுப்பாக ப்ளே பண்ணணும், விட்டு கொடுக்காம ப்ளே பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள் தான். டீமாக ப்ளே பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள் மட்டும்தான். இன்னும் ஒரு 5 மேட்ச் இருக்கு. 5 மேட்சும் ஜெயிச்சு மேலே உள்ள டீம்ஸ் தோத்தா மட்டும்தான் நமக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு. அப்படிங்கும்போது ஸோ எதை பற்றியும் நினைக்காம ஜாலி ஃப்ரீயா ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். நான் வந்து ஒரு ஸ்டார்டிங் 7 சொல்றேன், அது உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட ஸ்டார்டிங் 7ல கார்னர் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிதின் செந்தல், அதுக்கப்புறம் ஒரு நிதிஷ். கவர் பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஷிஷ், அப்புறம் ரெனாக். 3 ரைடர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொயின் சஃபாகி, சாய் பிரசாத், அப்புறம் சச்சின் தன்வர். மொயின் சஃபாகி உயிரை கொடுத்து ப்ளே பண்றாரு. அண்ட் சாய் பிரசாத் லாஸ்ட் மேட்ச் நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அண்ட் சச்சின் தன்வர் எதனால் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட கேப்டன்ஷிப் பொறுப்பை கொடுத்துடலாம். நீங்க சச்சின் தன்வர் இல்லாம ஹிமான்ஷு வச்சிருந்தாலும் ஓகே தான், அதை வந்து குறைய சொல்ல மாட்டேன். பட் சச்சின் தன்வரை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவருக்கு கேப்டன்ஷிப் கொடுத்துடலாம். நிதிஷ்க்கு கேப்டன்ஷிப் கொடுத்த பிறகு அவரோட பர்ஃபார்மன்ஸஸ் அடி வாங்குது. அவர் அடி வாங்கின பிறகு டோட்டல் டிஃபென்ஸும் அடி வாங்குது. ஸோ அதனால அந்த ப்ரெஷரை எடுத்து சச்சின் தன்வர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நிதிஷ் வந்து ஃப்ரீ ஆயிடுவார். நிதிஷ் ஃப்ரீ ஆகிட்டார் அப்படின்னா அவர் வந்து எப்பவும் போல ரெகுலராக பாயிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவார். அவர் ஒன்ஸ் பாயிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்ச பிறகு டோட்டல் டிஃபென்ஸும் வேற மாதிரி தெரிவாங்க, தரமாக ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்கு. அண்ட் சச்சின் தன்வரை இந்த மேட்ச்ல கொண்டு வரதுக்கான காரணம் பாட்னா டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பழைய டீம். ஸோ பழைய டீமுக்கு அகைன்ஸ்டா ஏதோ பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில அவரை இறக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இல்லை நீங்க ஹிமான்ஷோட ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதையும் நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனா முக்கியமான விஷயம், கேப்டன் நிதிஷ் அந்த கேப்டன்ஷிப்பை எடுத்தாதான் நிதிஷ் ஃப்ரீயா இருப்பாரு. நிதிஷ் ஃப்ரீயானாதான் பாயிண்ட்ஸ் எடுப்பாரு. அவர் பாயிண்ட்ஸ் எடுத்தாதான் டிஃபென்ஸும் பாயிண்ட்ஸ் எடுக்கும். அண்ட் இது என்னோட ஒப்பீனியன் தான். உங்களோட ஒப்பீனியனா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இவ்வளவு நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இதே போல நல்ல வீடியோல நாளைக்கு பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் டாடா பை பை, see you நண்பா.